Hi, this is Karthik from Cyber Academy. நம்ம ஆல்ரெடி 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட அன்டில் காஸ்லாக் மேலே வரைக்கும் நம்ம புக் பேக்கோட ஆன்சர்ஸ் அப்புறம் புக்கின் என்னெல்லாம் கேட்கலாம் 1 மார்க்ஸ் என்னெல்லாம் கேட்கலாம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வீடியோ நீங்கள் பார்க்கணும், மேலே ஐகாலில் தரேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஸ்டாலேருந்து வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் வரைக்கும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதில் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம், புக் பேக் ஆன்சர்ஸு என்னென்ன எழுத வேண்டியது இருக்கும், அதே மாதிரி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த காஸ்லா டாப்பிக்கில் அதில் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 15th ஷார்ட் ஆன்சர்ஸ். இது புக் பேக்கோட ஷார்ட் ஆன்சர் 15th ஒன். இதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதுலேருந்து இஸ் கால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இது எழுதிக்கோங்க. கூடவே இந்த ஃபார்மில் எழுதிக்கோங்க, பை இஸ் ஈக்குவல் டு EA காஸ்டின்னு போட்டுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.17. இது அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்றேன். இதில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டேரெக்டாக ஏரியா கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ரெக்டாங்கிள் ஆஃப் சைட்ஸ் என்னது 5 சென்டிமீட்டர்னு எனக்கு என்ன இருக்குது 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சிம்பிள். நமக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன வரும், லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ 5 சென்டிமீட்டருக்கு எப்போவுமே நம்ம மாதிரி இந்த ப்ராப்ளம் போடுறப்ப ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் தான் நமக்கு SI யூனிட்டில் தான் நம்ம வச்சுப்போம். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா மீட்டராக மாத்திரக்கு 10⁻²2 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு பண்ணுவீங்க. அப்போ 5 × 10⁻²2 மாதிரி இங்கே என்ன இருக்கும் 10 × 10⁻². இது வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறப்ப இந்த இடத்துல பாருங்கள், ஏன்னு போட்டு டேரெக்டாக 5 × 10⁻4ன்னு கொடுத்துருவாங்க. 5 × 10 × 10⁻4 உங்களுக்கு புரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போவுமே நீங்கள் பார்க்குறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா இதோட ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. இப்போ தான் நம்ம ஃபார்முலா படித்தோம், பை இஸ் ஈக்குவல் டு அந்த ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா EA cos θன்னு படித்தோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க, ஏரியாக்கு நம்ம லென்த் இன்ட்டு பிரெத் பண்ணிடுவோம். cos 60 டிகிரி வேல்யூ அப்ளை பண்ணால் போதும். இதிலே இன்னொரு விஷயம் கேட்குறாங்க பாருங்கள், இஃப் θ becomes 0 அப்போ என்ன பண்ணணும், இப்போ 16 போட்ட இடத்துல தீட்டாக்கு என்ன பண்ண போகிறீங்க 0ன்னு போட்டு என்ன ஆன்சர்னு போட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு 1 மார்க்டா. இந்த 3 இமேஜ் பார்த்துக்கோங்க, இது நமக்கு 1 மார்க். என்ன சொல்கிறேன் பாருங்கள், இதில் எனக்கு என்னாச்சு, ஸோ நம்ம எடுத்திருக்க ஏரியாவும் ஃபீல் லைன்ஸும் எப்படி இருக்குது எனக்கு ரெண்டும் நமக்கு என்னென்னா பேரலாக இருக்கனால ஆங்கிள் எனக்கு என்ன θ = 0. EA cos θ நம்ம படித்தோமா, அப்போ தீட்டாக்கு 0 போட்டால் நமக்கு என்ன வரும், EA மட்டும் தானே இருக்கும். ஸோ அதான் இங்கே போட்டிருப்பாங்க. அதே சமயம் இப்போ நான் எடுத்துக்க போகிற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குது, நான் என்னோட ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் நான் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆங்கிள் 90, cos 90 0. ஸோ அப்போ ஃப்ளக்ஸே இருக்காது. சிம்பிள்மா. இங்கே பாரு, இதில் நான் என்னாச்சு எனக்கு ஃபீல் லைன்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே போகுது. நம்ம ஜென்ரலாக என்ன படித்தோம், நம்பர் ஆஃப் ஃபீல் லைன்ஸ் என்ட்ரிங், அவ்வளோதான். இதில் என்ட்ரி ஆகுது. ஸோ சம்வாட் ஏதாச்சும் இருக்கும். இதில் என்னாச்சு, இதில் எதுவுமே என்ட்ரி ஆகலை. இது எல்லாமே இது ஒரு நம்ம எடுத்த ஏரியா ஒன்று இருக்குது, அது போகிற ஒன்றும் வேறு இதில் இருக்குது. ஸோ அப்போ இருக்காது. இங்கே எடுத்துக்கோ, இங்கே மேக் பண்ணுறாங்க கொஞ்சம் தீட்டான்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதை கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி நம்ம எழுதணும். அப்போ என்ன வரும், E cos θ × A நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் பெருசாக உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்காதுமா. இப்போ அப்படியே வந்தீங்க பார்த்தீங்கன்னா காஸ்லா. ஸோ இது வந்து லாங் ஆன்சர்ஸில் 10th ஒன் என்ன கேட்டிருப்பாங்கன்னா அப்டேன் காஸ்லா ஃப்ரம் கூலும்ஸ் லான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க, பை இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ் சர்ஃபேஸ் ஆஃப் E வெக்டார் டாட் DAன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த EDA cos θன்னு மாற்றிடுங்க. அப்புறம் ஆங்கிள் வந்து 0 டிகிரி வருது. அப்புறம் அதை அப்ளை பண்ணுங்கள். பண்ணி முடிச்சக்கப்புறம் இதில் வந்து இந்த E வந்து யூனிஃபார்மாக இருக்கும், ஸோ வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் DAன்னு வரும். அது வரைக்கும் எழுதுங்க. மறக்காமல் இந்த டயக்ராம் வரைங்க. இந்த டயக்ராமுக்கு ஒரு 1/2 மார்க் இருக்குது. சில கையில் உங்களுக்கு என்னென்னா இந்த டயக்ராம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் டயக்ராம் கம்பல்சரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் DAக்கு என்ன வரும் 4πr² வரும். ஏன் நம்ம 4πr² போடுறோன்னா ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஸ்பியர், ஓகேங்களா. இப்போ ஜென்ரலாகவே இன்டகிரேஷன் ஒரு ஏரியா குறிக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ் சர்ஃபேஸ் ஆஃப் ஒரு ஸ்பியருங்கிறது எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா 4πr, அதோட ஏரியாவை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஸ்பியர் நம்ம இங்கே எடுக்கிறப்போ 4πr². அதனால என்னாச்சு எனக்கு இன்டகிரேஷன் ஆஃப் DA எனக்கு என்ன வந்திருக்கு, எனக்கு 4πr². இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், π இஸ் ஈக்குவல் டு Q/ε0 வரும். இதுதான் நமக்கு என்னது காஸ்லா. இந்த காஸ்லா தனியாக உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம். எப்படின்னா எதர் தனியாக 2 மார்க்ஸில் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா டிஃபைன் காஸ்லா. அப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 3 மார்க் வந்து ஆட் ஆன் பண்ணுவாங்க. சரி, இப்போ காஸ்லாக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அதே பேஜை செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா காஸ்லா ஸ்டேட் தட் இப்போ சார்ஜ் Q இதுலேருந்து அன்டில் Q என்க்ளோஸ்டு பை Q0 வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் ஆஃப் காஸ்லா பார்த்துக்கோங்க. இந்த எது டிபெண்ட் பண்ணியிருக்கும் பாருங்கள், அதாவது டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ் சர்ஃபேஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சார்ஜஸ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். அதே மாதிரி எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா சார்ஜஸ் அவுட் சைட் த சர்ஃபேஸ் டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதே மாதிரி சார்ஜஸ் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இன்சைட் த சார்ஜஸை அது எங்கே வேணால் இருந்துக்கலாம். அதை பொறுத்து இந்த ஃப்ளக்ஸ் எதுவும் மாறாதுன்னு இங்கே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதை டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் இன்டிபெண்ட்னு. அப்புறம் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சிம்பிள், நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட நம்ம இது எல்லாமே அஸ்யூம் பண்ணுறது எல்லாமே அந்த நம்ம இது வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குமா இல்லை பிளைனாக இருக்கும் நம்ம அஸ்யூம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் காஸியன் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இதே ஒரு பாயிண்ட் சார்ஜாக இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த காஸியன் சர்ஃபேஸ் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெரிக்கலாக இருக்கும். அதாவது ஸ்பெரிக்கல் காஸியன் சர்ஃபேஸ்னு எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் அப்படியே வாங்க, அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லால மொத்தம் 3 இருக்கும். அதில் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எல்லாமே உங்களுக்கு புக் பேக் 5 மார்க் தான். அப்படியே ஃபஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா இது லாங் ஆன்சர் 11th 5 மார்க். என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா
எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஒன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஒயர். நான் அப்படியே காஸ்ட்ல கூட இது சேர்த்து கூட கேட்கலாம். ஸோ இப்போ என்னன்னா இதுக்கு என்னன்னா கன்சிடர்லேருந்து அன்டில் எது வரைக்கும் எழுதுவீங்கன்னா இந்த ஒயர் வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஸ்மால் சார்ஜ் எலிமெண்ட்ஸ் வந்து பாயிண்ட் பி எழுதிக்கோங்க. அப்போ அந்த ரிசல்ட்லேருந்து அன்டில் ஆர் ரேடியஸ் ஆர் இதுக்கு இந்த டயக்ராம் வரைக்கும் நிறைய டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது உங்களோட புரிதலுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சா போதும். அப்படியே இங்கே வாங்க. ஸோ இங்கே என்ன லெட்டஸ்ட் சூஸ்லேருந்து அன்டில் லென்த் எல் வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பை இஸ் ஈக்குவல் டு இது வரைக்கும் இது ஃபுல்லாக எழுதி முடிச்சக்கப்புறம் சிம்பிள் நீங்கள் டேரக்டாக எழுதினாலும் எழுதிக்கலாம். இதில் என்னன்னா டாப்பையும் பாட்டம் என்ன பண்ணுறீங்க 0ன்னு சொல்லிடுங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவீங்கன்னா இந்த இடத்துல இ வெக்டர்ஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டர்னு சொல்லிக்கோங்க. அவ்வளோதான். எழுதி முடிச்சக்கப்புறம் இப்போ இவர் மட்டும் தான் இருப்பார், இவர் எழுதிக்கோங்க அப்படியே. அதுக்கப்புறம் இங்கே இ யூனிஃபார்ம் வரைக்கும் வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அப்படியே அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஏ. இதே மாதிரி நம்ம இங்கே என்னது நம்ம இது பார்க்க எப்படி இருக்குது சிலிண்டர். ஸோ சிலிண்டரோட ஏரியா எழுதுகிற மாதிரி இருக்கும் நமக்கு டிஏக்கு. ஸோ அடுத்த பேஜ் நம்ம அப்ளை பண்ணுவோம். டிஏசி ஈக்குவல் டு 2πRL. ஜென்ரலாக என்ன படிப்போம் 2πRHன்னு படிப்போம். இங்கே நீங்கள் ஹைட்டை எல்லாம் எடுத்துருப்பீங்க, அதனால தான் ஹெச்சுக்கு பதிலாக கேபிட்டல்னு நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் எல்லாம் அப்போ இந்த இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வரைக்கும் முடிச்சிங்கன்னா அந்த 5 மார்க்ஸ் முடிஞ்சு. ஸோ திருப்பி சொல்கிறேன், இது நம்ம இந்த பேஜில் சொல்ல மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இங்கே இது ஃபுல்லாக எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் கியூக் என்க்ளோசஸ் ஈக்குவல் லாம்டால்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கியூக் பதிலாக லாம்டால் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்புறம் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஏக்கு 2πRL அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ இன்ட்டு 2πRL அதுலேருந்து இது வரைக்கும் எழுதினா போதும். கடைசி ஃபார்முலா என்ன வருது இஸ் ஈக்குவல் டு 1/2πε0 λ/r வரும். ஓகேங்களா. இந்த லாம்டா வச்சு நமக்கு என்னன்னா யூனிட் கேட்கலாம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ லாம்டாங்கிறது என்னன்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் ஏன் லீனியர் சொல்கிறோன்னா இங்கே நம்ம ஒயர் எடுக்கிறப்ப அது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எடுப்போம். ஸோ அப்போ சார்ஜ் பெர் யூனிட் லென்த்னு வரும். அப்போ Q/L. அப்போ இதுக்கு யூனிட் எடுத்திங்கன்னா எனக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள், சார்ஜ் கூலும். கீழே லென்த் இருக்குது, அப்போ என்ன வரும் கூலும் பெர் மீட்டர். இது யூனிட்டாகவும் கேட்கலாம், இல்லை சம் எதாவது கேட்பாங்க. ஏன்னா லாம்டா வேல்யூ தாங்க எனக்கு சார்ஜ் தந்துடுறேன் உங்ககிட்ட, அதே மாதிரி லென்த் தந்துடுறேன், நீங்கள் எனக்கு வந்து லாம்டா வேல்யூ கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் நமக்கு ஒரு 1 மார்க்ஸ் விழிஞ்சிருக்குடா. அதாவது என்னன்னா ஒரு லாம்டா வேல்யூ அதாவது கிரேட்டர் தென் 0 இருந்தால் நம்ம கிடைக்கக்கூடிய ஃபீல்டு என்னவா இருக்குது எனக்கு பாயிண்ட்ஸ் பர்பெண்டிகுலரி அவுட்வர்ட். அதே வந்து லாம்டா லெஸ் தென் 0 வந்தால் பாயிண்ட்ஸ் பர்பெண்டிகுலரி இன்வர்ட். இது ஒரு 1 மார்க். இப்போ இது வந்து புக் பேக் முடிச்சிட்டோமா. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர் 12th ஒன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்னு வரும். இது அதை கன்சிடர்லேருந்து அன்டில் சீட் வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டயக்ராம் மறக்காம மறைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் சிலிண்ட்ரிக்கல்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பை இஸ் ஈக்குவல் டு என்ன ஒரு கர்வ் சர்ஃபேஸ். அங்கே டாப் பாட்டம் பார்த்தோமா, இங்கே டாப் பாட்டம் நம்ம சொல்ல மாட்டோம். இங்கே நம்ம எடுத்துக்கிறதே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எடுத்திருப்போம் பாருங்க, இங்கே P'(Pன்னு சொல்லியிருப்போம். அதனால இன்டெகிரேஷன் கிட்ட நம்ம என்ன பண்ணியிருப்போம் P'(Pன்னு போட்டிருப்போம். இங்கே சிம்பிள், அங்கே யாரை நம்ம 0 பண்ணோம் டாப் அண்ட் பாட்டமா, அங்கே கர்வ் சர்ஃபேஸ் எடுத்துட்டோமா. இங்கே என்ன பண்ணுவோம் நீங்கள் கர்வ் சர்ஃபேஸ் 0 எடுத்துக்கணும். அதே ரீசன் தான். இங்கே 2 பேர் என்ன கர்வ் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம எடுக்க போகிற அந்த ஏரியா வெக்டார் என்னவா இருக்கும் பர்பெண்டிகுலரா இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்து கண்டுபிடிச்சக்கப்புறம் Q என்க்ளோஸ்டு அங்கே என்ன பண்ணோம் லாம்டா எல் போட்டோம். இங்கேயே நம்ம சிக்மா ஏன் போகிறோம்னா ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. அது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, இது என்னன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி போது சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் சர்ஃபேஸ் போது ஒரு ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற விஷயம். அப்போ என்னன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q/A. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு A. அதான் போகிறோம். இதுக்கு ப்ராப்ளம் வரலாம். எப்படின்னா எனக்கு சிக்மா கேட்பாங்க, Q கொடுத்துட்டு ஏரியா கேட்பாங்க. இப்போ இதுக்கு யூனிட் எழுதலாமா, சார்ஜ் கூலும், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்போ மேலே போகிறப்ப கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர்னு ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் அப்போ இதே மாதிரி நம்ம 2 இன்ட்டு இதில் இது எழுதிக்கணும். நெக்ஸ்ட் அப்புறம் இன்டெகிரேஷன் டிஏ ஈக்குவல் டு ஏ அன்டில் எது வரைக்கும் எழுதுவீங்க இஸ் ஈக்குவல் டு σ/2ε0. இது வரைக்கும் அது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அந்த சார்ஜ் சீட்டோடது. இதுக்கும் அதே மாதிரி தான்மா. என்ன சொல்லுவீங்க அப்படின்னா சிக்மா கிரேட்டர் தென் 0னா அவுட்வேர்டாக இருக்கும், லெஸ் தென் 0னா இன்வேர்டாக இருக்கணும். இது கூடவே என்ன இது வந்து புக்கின் கொஸ்டின், அடிஷனல் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 parallel சார்ஜ் இன்ஃபினிட்டி. என்னன்னா சப்போஸ் இப்போ வந்து பப்ளிக்கில் கஷ்டமாக கேட்கணும் அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணியிருப்பீங்க ஒரே ஒரு பிளைன் ஷீட்டுக்காக படிச்சிருப்பீங்க, நீங்கள் அதோட ஆன்சர் தருவீங்க. ஆனால் தப்பாயிரும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க 2 parallel இன்ஃபைனைட் சார்ஜ் ஷீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. நீட்டாக வரைஞ்சி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு 2 பாயிண்ட் எடுக்க போகிறீங்க. அதாவது 2 கேஸ், ஒரு சினாரியோ இன்சைட், ஒரு சினாரியோ அவுட் சைட். அவுட் சைட் போது நமக்கு எதெல்லாம் வரலாம் P3 P2 வரும். இந்த 2 இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E+E- ஆப்போசிட் இருக்கிறனால உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஃபைனலாக ஆன்சர் பார்க்குறப்ப 0. அப்போ அவுட் சைட் நீ எங்கே எடுத்தாலுமே இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. யாருக்கு 2 parallel இன்ஃபைனைட் சார்ஜ் ஷீட்க்கு. ஸோ அப்போ இது ஒரு 1 மார்க்காக கூட கேட்கலாம். ஸோ அப்போ இன்ஃபைன்ட்லி பேலஸ் ஷீட்டுக்கு எப்போ கரண்ட் இருக்காது அவுட் சைடில். இப்போ பிட்வீனில் எடுப்பீங்க. பிட்வீனில் எடுக்கிறப்ப இவனுக்கு ஒரு σ/2ε, அவனுக்கு ஒரு σ/2ε, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப 2 சிக்மா கீழே 2 இருக்குது. கேன்சல் ஆன்சர் என்ன வரும் σ/ε. இப்போ எப்படி கேட்பாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் சார்ஜ் ஷீட் கேட்டால் σ/2ε எழுதிக்கலாம். இதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் 2 இன்ஃபைனைட்லி சார்ஜ் பிளேன் ஷீட் இன்சைட் கேட்டால் σ/ε. இதுவே அவுட் சைட் கேட்டால் 0. இது மாதிரி நம்ம கேட்குறப்ப 1 மார்க்ஸ் நம்ம 1 மார்க்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்மா அடுத்த கொஸ்டின் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் பிரிக்ஸ். இது வந்து லாங் ஆன்சர் 13th. இதுக்கு நீங்கள் என்னன்னா 3 கேஸ் இருக்குது.
அவுட் சைட், அப்புறம் ஆன், அப்புறம் இன்சைட். இப்போ அவுட் சைட் எடுத்துக்கலாமா? இப்போ அட் அ பாயிண்ட் அவுட் சைட் செல்லுக்கு நம்ம லெட்டர் சூஸ்லாம் வேண்டாம், நம்ம கன்சிடர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கன்சிடர் பாயிண்ட் பி அவுட் சைட் செல், அது டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர் எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே ஸ்பிரிக்கல் காஸ்டின் சர்ஃபேஸ் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மறக்காம இந்த டயக்ராமில் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு எப்போ போல் இன்டெகிரல் ஓவர் க்ளோஸ் சர்ஃபேஸ் இ வெக்டார் டாட் டிஏ ஈக்குவல் டு கியூப் எப்சிலான் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இ யூனிஃபார்ம்கள் வெளியே எடுத்துருங்க. இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் டி எடுக்கும். இது ஸ்பெரிக்குலர். ஸோ இதுக்கு என்ன வரும், நம்ம இப்போ தான் பார்த்தோம் 4πr² வரணும். அதை அப்ளை பண்ணிடுங்க. அப்போ ஃபைனலாக அப்ளை பண்ணினா இ ஈக்குவல் டு 1/4π q டிவைடட் பை r². முடிஞ்சது கூட என்ன சொல்றீங்கன்னா, இது பார்க்க எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிஃபில் டியூ டு சார்ஜ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா பாயிண்ட் சார்ஜ், அதே மாதிரி இது கிடச்சிருக்கு பாருங்க. இது இப்போ ஸ்பெரிக்கல் காஸ்டின் சர்ஃபேஸ் நம்ம எடுத்தாலும் 2 பேருக்கு ஒரே ஆன்சர் கிடச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ அட்ட பாயிண்ட்ஸ் சொல்லி முடிச்சிட்டோமா? இப்போ இது என்ன அவுட் சைட், இப்போ இது வந்து என்ன ஆன் த சர்ஃபேஸ். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். இதே ஃபார்ம்ல இங்கே ஸ்மால் ஆர் போறீங்களா, ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னு போட்டுக்கோங்க. அடுத்த அட்ட பாயிண்ட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எப்படி கன்சிடர் பண்ணுறீங்களா பேசி இது வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் அன்டில் இது வரைக்கும் நீங்கள் எப்போ எழுதணும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்ல போறீங்கன்னா, நமக்கு சார்ஜ் அதுக்குள்ளே எந்த சார்ஜ் என்க்ளோஸ் ஆயிருக்கனால கியூவோட வேல்யூ 0. அப்போ இங்கே 0 போட்டால் டோட்டல் ஈயோட வேல்யூ எனக்கு என்ன ஆயிரும் 0. அப்போ எலக்ட்ரிஃபில் என்ன ஆயிடுச்சு, எனக்கு இன்சைட் வந்து 0 இருக்கும். எங்கே இன்சைடில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எனக்கு என்ன இருக்கும் 0. இப்போ மேபி இது 1 மார்க்காக கேட்கலாம். அவுட் சைட் த செல்னா 1/4 q டிவைடட் பை r². ஆன் த செல்னா அந்த ஆறு கேபிட்டல் ஆர் நம்ம போட போகிறோம். இதே இன்சைட் எலக்ட்ரிஃபில் நமக்கு 0. இது நமக்கு 1 மார்க்காக வரலாம். நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு என்னன்னா லாங் ஆன்சரில் 14 என்ன கேட்பாங்கன்னா, வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு இந்த பிளாக்ல மொத்தம் 4 பாயிண்ட் பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் தேர்டு, அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா கீழே செகண்ட், அப்போ கடைசியாக அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த். ஸோ இது வந்து வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ அப்படியே வந்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இதுக்கு என்னன்னா கன்சிடர் கேவிட்டிலேருந்து அன்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா ஷார்ட் ஆன்சர் 17th. அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த பேஜில் ஒரு கொஸ்டின் ஒழிஞ்சிருக்கு. என்ன கொஸ்டின் ஒழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, டியூரிங் லைட்டிங் அக்கம்பனிட் பை த தண்டர்ஸ்டார்ம் இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் டு சிட் இன்சைட் பஸ் தேன் இன் ஓப்பன் கிரவுண்ட் ஆர் அண்டர் ட்ரீன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணால், இதுலேருந்து நீங்கள் எழுதுவீங்க, தேலேருந்து தட் பஸ் வரைக்கும் நீங்கள் எழுதுவீங்க. இது ஒன்று. அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டெக்ஸுங்கிறது ஒரு புக்கிங் கொஸ்டின், அடிஷ்னல் கொஸ்டின் நம்ம கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இங்கே பிளாக்ல இருக்கும் பாருங்கள். சார்ஜிங் வித்தவுட் ஆக்சுவல் கான்டெக்ட் கால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டெக்ஷன். சரி, இப்போ நம்ம அன்டில் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்னா, காஸ்லானா என்ன, காஸ்லா ஃப்ரம் கூலும்ஸ்லா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிச்சம் 3 டெரிவேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த எப்பயாச்சும் 3மே எதெல்லாம் ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்கூல் குவார்டர்லி எக்ஸாம் இல்லை பப்ளிக்கில் எதாவது டஃபாக கேட்கணும்னா 3ல் ஏதோ ஒரு டெரிவேஷன் கேட்டுருவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பட் காஸ்லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டிஃபைன் காஸ்லான்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது முடிச்சிட்டோமா ஃபுல்லாக? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வாட் இஸ் டயல்ட்ரின்னு கேட்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம். டயல்ட்ரிக் இஸ் நான் கண்டக்டிங் மெட்டீரியல் ஹேஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எபோனேட் கிளாஸ் மைக்கா, இது அதோட எக்ஸாம்பிள். இங்கே நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நான் போலார் அண்ட் போலார் மாலிகுல். சிம்பிளாக வச்சுக்கோங்க. 2 ஆப்டிகலும் பிரிக்கிறீங்க. நான் போலார்னு பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கோயின்சிடாக இருக்கும். அதனால அதுக்கு எதுக்கு எந்தவித பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்காது. அப்புறம் அதோட எக்ஸாம்பிள் சொல்லிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் இருக்குது, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. இப்படியே அங்கே வாங்க. இப்போ அந்த போலார் பார்க்கலாமா? ஸோ போலார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்கே சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு என்ன செப்பரேட் ஆயிருக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸில். அதே மாதிரி இதுக்கு பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன இருக்குது, H2O, அதுக்கப்புறம் என்னாச்சு N2O, HCl, NH. இதெல்லாம் நமக்கு 1 மார்க்ஸ் கூட வரலாமா? அப்படியே வந்தீங்கன்னா புக் பேக்கோட ஒரு 2 மார்க் இருக்குது கீழே. வாட் இஸ் போலரைசேஷன் கேட்பாங்க. போலரைசேஷன் அதுலேருந்து அன்டில் யூனிட் வால்யூம் ஆஃப் டயல்ட்ரின்னு எடுத்துட்டு இதுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவும் படிச்சு எழுதிடணும். ஸோ இது போலரைசேஷனுக்கு. இப்போ அப்படியே அடுத்த பேஜ் வந்தீங்கன்னா டயல்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அண்ட் பிரேக் டவுன் கேட்பாங்க. இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து உங்கள் புக் பேக்கில் ஸ்ட்ரென்த். ஸோ இது எங்கே இருந்ததுன்னா அன்டில் அந்த பிளாக் அப்புறம் தேலேருந்து ஸ்ட்ரென்த் வரைக்கும் ஒரு 2 மார்க். இது புக் பேக் ஷார்ட் ஆன்சரோட 19th one. அதுக்கு மேலே பிளாக்ல கொடுத்துருக்காங்க தெரியுமா, அதோட கொஸ்டின் என்னது, எனக்கு டயல்ட்ரிக் பிரேக் டவுன். ஞாபகம் வச்சுக்கோங்க, டயல்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் என்னன்னா வோல்ட் பெர் மீட்டர். அது நீங்கள் மறந்துடக்கூடாது. டயல்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் என்னது, வோல்ட் பெர் மீட்டர். அவ்வளோ, அது முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லி இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேஷியோ. அதுலேருந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் them, C is equal to Q/V. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இப்போ இந்த யூனிட் நம்மளே எழுதிடலாம். எப்படின்னா, சார்ஜுக்கு கூலும்டா, வோல்டேஜுக்கு வோல்ட். அப்போ என்ன வரும், கூலும் பெர் வோல்ட். அப்போ ஜென்ரலாக இப்படி தான் நம்ம சொல்லுவோம். பட் இங்கே மட்டும் கெப்பாசிட்டன்ஸ்க்கு நம்ம ஃபேரட்னு சொல்லுவோம். அந்த ஃபேரட் நம்ம பிக்கோ ஃபேரட்னு சொல்லலாம், இல்லை மைக்ரோ ஃபேரட் நம்ம எடுத்துப்போம். ஜென்ரலாக எப்போவுமே நம்ம வந்து மைக்ரோ ஃபேரட்னு எடுத்துப்போம். மைக்ரோனா 10⁻⁻6 ஃபேரட், கேபிட்டல் Fனு எடுத்துக்கலாம். இதே பிக்கோன்னு எடுத்திங்கன்னா 10⁻12 ஃபேரட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கன்சிடர் அதுலேருந்து அன்டில் டி வரைக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்து E is equal to sigma by epsilon naught. தென் இந்த டயக்ராம் நீட்டாக வரைஞ்சிருங்க. அப்புறம் E is equal to Q divided by A epsilon நாட்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் வீல போய் அது எல்லா வேலையும் சப்ளை பண்ணி ஃபைனலாக ஆன்சர் C is equal to epsilon A divided by D. முடிஞ்சால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
இதையும் எழுதி வச்சிருங்க. சி டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஏ, அடுத்து சி இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். இதை வச்சு என்ன சொல்ல போகிறோம்னா, எப்போல்லாம் ஏரியா அதிகமாகதோ அங்கே கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். சிம்பிள் லாஜிக் தான். ஏரியா அதிகமாகிறப்ப அங்கே சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணுறது அதிகமாகுது. சார்ஜஸ் வந்து சி ஈக்குவல் டு QBV தானே பார்க்குறோம். அப்போ Q மேலே இருக்குது, இப்போ கண்டிப்பாக கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். டிஸ்டன்ஸ், ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸை வந்து கம்மியாக உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டன்ஸ் குறைஞ்சுன்னு நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா அது கீழே இருக்குது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். இதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸாக கொடுத்துருப்பாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கே சிம்பிள் ஒன்றில் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதில் மீட்டரில் மாற்ற 10⁻². மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அது மீட்டரில் மாத்திரக்கு நம்ம 10⁻³ போடுவோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன ஃபார்ம்னா C = F0A/D. ஏரியாக்கு என்னன்னா நமக்கு வந்து சைடுன்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏரியாக்கு என்ன பண்ணுவோம், லென்த் டு பிரெத் மாதிரி நம்ம இன்ட்டு பண்ணிப்போம். டிஸ்டன்ஸ் அவனே கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. எஃப்ரோனோட வேல்யூ தெரியும் எவ்வளோ, 8.854 × 10⁻12. அவ்வளோதான். அது அதே மாதிரி C = QBV நம்ம சார்ஜ் தான் வேணா QC = CV எடுத்து அப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா லாங் ஆன்சரோட 18th கொஸ்டின் என்னன்னா, எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் நம்ம கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, வென்லேருந்து அன்டில் கெப்பாசிட்டர் வரைக்கும். அடுத்து DWலேருந்து V = Q/C இதெல்லாம் எழுதிருங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா W இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி அப்புறம் ஃபைனலாக இந்த நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை இன்னும் ஸ்டோர் ஆகும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொருள் செஞ்சால் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் U = இந்த வேல்யூ எழுதிருங்க. இது வரைக்கும் எழுதினீங்கன்னா என்ன கொஸ்டின், எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர். இது வந்து எத்தனாவது கொஸ்டினா, லாங் ஆன்சரில் 18th ஒன். அப்படியே வந்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸில் 16th ஒன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டி நம்ம கேட்பாங்க. அதுக்கு எனர்ஜி ஸ்டோர்லேருந்து அன்டில் U/வால்யூம், அதுக்கு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. U = 1/2 F0E². நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 மார்க்ஸாகவும் நம்ம கேட்கலாம், இல்லை சம்டைம்ஸ் நமக்கு என்னென்னா ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எனர்ஜி UE = வரும் ஆஃப் F0ADE² வரும். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். மொத்தம் இதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் என்ன போதும், B ஃபுல்லாக எழுதிக்கோங்க, C பாயிண்ட் ஃபுல்லாக எழுதிக்கோங்க, D பாயிண்ட் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இது புக் பேக்கோட லாங் ஆன்சர்மா. எத்தனா லாங் ஆன்சர், 19th ஒன். என்ன கேட்பாங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர். உங்கள் புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, பட் பப்ளிக்கில் கேட்குறப்ப இல்லை மொத்தம் 2 சினாரியோ இருக்குது. when the capacitor is disconnected from the battery, when the capacitor remain connected to the battery. அதாவது என்னன்னா சிம்பிள். இது இந்த இடத்துல உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸில் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிடுறோம் கெப்பாசிட்டரோட. அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா அதை கழட்டிட்டு அது நம்ம டைஎலக்ட்ரிக் வைப்போம். ரெண்டாவது கேஸில் பேட்டரி இருந்துகிட்டே இருக்கும், நம்ம டைஎலக்ட்ரிக் வைப்போம். இப்படி வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கேட்பாங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன எழுதலாம்னு பார்க்கலாமா. ஸோ கன்சிடர் கெப்பாசிட்டர், அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா அன்டில் Q0 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கெப்பாசிட்டர் C0 வேல்யூ எழுதிருங்க. நெக்ஸ்ட் அப்புறம் பேட்டரிலேருந்து பிளேட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்படியே அடுத்த பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் மறக்காமல் நீங்கள் வரையணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு டைஎலக்ட்ரிக் வச்சிருக்காங்க. இப்படி வைக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இது வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டை டிக்ரீஸ் பண்ணும். எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் பண்ணுது, பை εr, E = E0/εrன்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதில் யார் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்கன்னா அதையும் நம்ம எழுதிடணும். ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆகுனா, பட் அட் த சேம் டைம் சார்ஜ் Q0 will remain கான்ஸ்டன்ட். அதே மாதிரி என்ன, எனக்கு பொட்டன்ஷியலும் நமக்கு குறைஞ்சிருது. இதை நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் V = V0/εr இதெல்லாம் எழுதிட்டீங்களா. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நீங்கள் சியோட வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்கள். இன்சர்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டன்ஸ், அதை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் U0 வேல்யூ, அப்புறம் யூட வேல்யூ. U0 வந்து ஸ்டார்டிங் பேட்டரி நீங்கள் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கப்ப, யூங்கிறது ஆஃப்டர் நீங்கள் வந்து என்னன்னா நம்ம டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது இன்சர்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிருதுன்னா, எனக்கு இப்போ எனர்ஜி குறைஞ்சதுக்காக இன்க்ரீஸ் ஆகுது நம்ம எழுதணும். எனர்ஜிஸ் இங்கே என்ன ஆச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். இது வந்து இந்த கேஸ் யாருக்கு, பேட்டரி வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறோம். அப்படி இங்கே வருவோம். இங்கே என்னாச்சு, பேட்டரி ரிமைன்ஸ் கனெக்டட். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன், லெட்டஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், கெப்பாசிட்டர் வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா when dielectric is inserted the charge stored in the capacitor is increased by the factor of epsilon. இதை வச்சு நம்ம அடுத்து ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம். Q = ஒரு epsilon Q0 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போது கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதெல்லாம் சொல்லி முடிச்சிருங்க. அப்புறம் இதை எழுதுங்க, இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கப்புறம் இதை எழுதிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் அப்படியே இங்கே வாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் இந்த டெரிவேஷன் முடிச்சுட்டு அப்புறம் இதில் சொல்லுங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆல்சோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் சொல்லி முடிச்சிருங்க. இதெல்லாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு இதெல்லாம் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டூயினோலேருந்து நமக்கு இது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஒர்க்கிங் ஆஃப் கம்ப்யூட்டர் கீபோர்ட் கீஸ் அதை பற்றி கேட்கலாம். சும்மா பார்த்துக்கோம். இதை நம்ம பார்த்துட்டிங்கம்மா, இப்போ இந்த 5 மார்க்ஸ் அதோட ஒட்டுமொத்த ஃபைனல் சம்மரி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்காக யூஸ் ஆகும். அப்படியே வந்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் தெளிவாக பார்த்துருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிருக்கோம். அதில் எது இம்பார்ட்டன்ட்னா டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ் இம்பார்ட்டன்ட், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேலப்பர் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டி, இதெல்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ், இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு. கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ் அண்ட் பேரல் கன்சிடர், அதுலேருந்து அன்டில் வோல்டேஜ் வரைக்கும் எழுதிக்கோங்க. அப்புறம் டயக்ராம் வரைஞ்சிருங்க. டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் என்னன்னா இங்கே சொல்லிடுங்க சார்ஜ் கான்ஸ்டன்ட் சொல்லிடுங்க.
அப்புறம் இதுலேருந்து ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அன்டில் இது வரைக்கும் எழுதினா போதும். 1/CS is equal to 1/C1 + 1/C2 + 1/C3. அப்புறம் தஸ்லேருந்து கெப்பாசிட்டன்ஸ் வரைக்கும். அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் பேரலுக்கு என்ன வரும்னா கன்சிடர்லேருந்து வோல்டேஜ் V. அப்புறம் இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் Q இது அதுக்கப்புறம் Q is equal to C1V + C2V + C3V. ஃபைனல் ஆன்சராக CP is equal to C1 + C2 + C3. அப்போ இதை ஆட் பண்ண இதில் ஒட்டுமொத்த பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒட்டுமொத்த கெப்பாசிட்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சம் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் நம்ம சொன்னால் போதும். இது மேபி இது வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ்லாம் வரலாமா? எப்படின்னா ரெண்டுத்தையும் பேரலாக கனெக்ட் பண்ணி அதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன வரும், ரெண்டுத்தையும் சீரிஸாக கனெக்ட் பண்ணி கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன வரும், இதெல்லாம் நமக்கு 1 மார்க்ஸில் கேட்கலாம். அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பியர். இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இல்லாட்டி கொரோனா டிஸ்சார்ஜ்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல திஸ்ஸை அடிச்சுட்டு ஷார்ப் ஏஜ்னு மாற்றிக்கோங்க. எங்கேருந்தே த எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து அன்டில் கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு. அப்புறம் லைட்னிங் அரெஸ்ட் ஒரு புக்கிங் சைடாக கேட்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் எழுதுவீங்க முடிகிற வரைக்கும். நெக்ஸ்ட் இது வந்து வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர், ஒன் ஆஃப் த மோஸ்ட், இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். இது லாங் ஆன்சர் 22 கொஸ்டினாக வரும். இதை நான் சொல்கிற மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட வேலை என்ன, இதோட யூஸ், இந்த ஃபர்ஸ்ட் 3 ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் பிரின்சிபல் போட்டு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் பேராஃப் வந்து நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக டாபிக் போட்டுக்கோங்க. அடுத்த ஒர்க்கிங், இதிலிருந்து இந்த 10⁻7 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங். அப்புறம் என்னன்னா இது வந்து எக்ஸ்ட்ராவாக அதோட லீக்கேஜ் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அது சொல்கிறக்காக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது வந்து என்னன்னா அப்ளிகேஷன், இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ இதான் வான் டி கிராஃப் ஜென்ரேட் பொறுத்த வரைக்கும். இது பார்க்க உங்களுக்கு பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும், பட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி கடைசியாக எக்ஸாம்பிள் 1.24 இதில் வந்து நிறையா உங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் விட்டுருங்க. டேரெக்டாக Vmax is equal to Emax into R. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ கொடுத்துருப்பான், ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருப்பான். ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? 1.5 மில்லியன் வோல்ட்னு. மில்லியன் எதை ரெப்ரசென்ட் பண்ணா 10⁻6க்கு பதிலாக மில்லியன் நம்ம எழுதுறோம். 10⁻−6னா அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? மைக்ரோ. இதே 10⁻+6னா மில்லியன். இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். வித்தின் திஸ் வீக் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக முடிச்சிருங்க. இதோட டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த வீக்கே உங்களுக்கு வந்துடும். அதுவும் நீங்கள் டெஸ்ட் எழுதிருங்க. அப்படி எழுதுறப்போ இந்த ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட்டாக வித் ப்ராப்ளம் 1 மார்க்ஸோட ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்படி புக்கில் மார்க் பண்ணி படிக்கிறது ரொம்ப டைம் கன்சூமிங் தான். என்னோட கைட் வாங்கிக்கலாம். ஸோ நாங்களே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கைட் போட்டிருக்கோம். நீங்கள் ஆர்டர் பண்ணுறது வந்து saiviraguides.in அதிலே போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 8098850809 இதில் மெசேஜ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வாங்குறப்போ உங்களுக்கு 50 rupees டிஸ்கவுண்ட் ஆகும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கைட் சேர்த்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு நம்ம குரூப்பில் ஆட் பண்ணி உங்களை ஃப்ரீயாக அங்கே வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ்க்கு நீங்கள் ஒரு சாப்டரை வித்தின் ஒரு 6 hours தரவு பண்ணுறதுக்காக ஒரு மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுவும் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கிட்ட கைட் வாங்குறப்ப அது வந்து கைட் வாங்குறது உங்களுக்கு கம்பல்சன் கிடையாது. உங்களுக்கு நெசசிட்டி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். அண்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.